ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். என்னடா நேற்று அக்கா வந்து வீடியோ போடலை, லைவுக்கும் வந்து அவ்வளவா இல்லை, ஏதோ ஒரு மாதிரியாகவே இருந்துச்சுன்னு எல்லாருமே நிறைய ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒன்றுமே இல்லை, 2 நாளாகவே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஒரு மாதிரி வயிறு வந்து அல்சர் மாதிரி ஆயிடுச்சு. டேப்லெட்டு சாப்பிட்றதுனால அது ரொம்ப பவராக இருந்திருக்கும் போல இருக்குது. அதனால் அல்சர் மாதிரி ஆயிடுச்சு. வெளியே போய் சாப்பிட்றது வைக்கிறதுலாம் எனக்கு கொஞ்சம் ஒத்துக்கலை. அதனால் மாத்திரை போட்டிருந்தேன். 2வது இந்த பீரியடுலாம் இப்போ 2 நாளாகவே எனக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்தனால ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். முதல் நாள் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தூங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவர்னாலேயே எனக்கு நிறைய தூக்கம் கெட்டு போகுது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தூங்கும்போது திடீர்னு கை காலெலாம் இருக்குது. நான் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறனாலே நைட்டு 2:30 மணி 3 மணி ஆயிடுது தூங்குறதுக்கு. இதனால எனக்கு தூக்கம் கெட்டு போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் படுத்தா கரெக்டாக தூங்கி எந்திரிச்சாதான் அந்த மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்குது எனக்கு. அப்படிங்கும்போது நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் மாத்திரை கொடுத்தாங்க, போட்டது தான். நான் லைவில் கூட பார்த்துருப்பீங்க. லைவ் எதுக்கு பாதியில் கட்டாச்சு தெரியுமா? என்ன நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பதிலே கொடுக்க மாட்டேங்கிற, நீ வந்து ஏதாவது பேசினா தானே வருவாங்க பார்ப்பாங்க அப்படின்னா, நான் ஏன் வரணும்? நீ தான் சொன்ன, என் லைவில் நீ வர்றியா? நீ எவ்வளோ ஒரு விவரமானவன், என்னைய வச்சே வீடியோ எடுத்துக்கிற, என்னைய வச்சே லைவில் வந்து வாயை பிடிங்கி பேச வைக்கிற. நான் ஏங்க பேசுகிறோம்? உனக்கு வாய் இருக்கா? நீ என்னென்ன பேசணும் பேசு. ப்ளூடூத்தை போட்டுட்டு நான் வாடகை படுத்து கிடக்கிறேன் கட்டில். சும்மா படுத்துருக்கிறவங்களும் சொரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பாத்தியா நீங்கள்? என்ன என்ன எப்பா 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 எத்தனை எப்பா சொல்லு, எத்தனை எப்பா? இதுக்கு தான் நான் வெளியே வந்து சோப்பாவில் படுத்துறேன், தெரியுதா? இங்கே படுத்தாலும் என்னை படுக்க விட மாட்டேன், அந்த ரூம்குள்ளே போய் படுத்தாலும் படுக்க விட மாட்டேன். சரி, வெளியே வந்து உட்காந்து போன ஏதாவது நோட்டிக்கிட்டு இருக்கலாம்னா வெளியே போய் யாருக்கிட்டே உட்காந்து கடலை விட்றான்ட்டுருக்கான். சரி, என் தோழி வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அந்நேரத்துக்கு போக முடியுமாங்க? 10 மணிக்கு மேலே ஒருத்தவங்க வீட்டுக்கு என்னை இருக்க விட்றாங்கிறீங்களா? உனக்கு பேச தோணுதா? அழகாக வந்து காமெடி பண்ணு, ஏதாவது ஒரு இது பண்ணு. ஏன்னா முன்ன மாதிரி இப்போ எவனுமே இல்லை. எதிரிகள் வந்து நிறைய முளைக்க ஆரம்பிச்சுட்டாங்க, நிறைய முளைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் டேலண்டாக கொண்டு வர நேரத்தில் 2500 பேர் வர்றாங்க. நான் பேசுகிறது கூட ஒன்றுமே பேச மாட்டேன், இந்த அளவுக்கு கூட நான் பேச மாட்டேன். இருந்தாலும் பேசுறதுக்கு ஏதோ ஒன்று வச்சு ஏதோ பேசி கீசி. ஏன்னா நம்ம நேற்று காலையில் கூட ஒரு வீடியோ வந்து எனக்கு ஒரு பிள்ளை ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து அனுப்பிருந்துச்சு, பார்த்தேன். கத்தார் போனவ, சிங்கப்பூர் போனவ, இங்கே போனவ, அங்கே போனவ, இப்படி போனவ, அப்படி போனவ, பேசவே முடியலை. அதாவதுங்க, நம்ம இயற்கையாக பேசுறதுங்கிறது வேற. என் வீடியோலேயே நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு ஃப்ளோ பேசும்போதே இது கரெக்டாக உண்மையாக போதும். அந்த லீடு பிடிச்சி போய் பேசுறது வந்து ரொம்ப கஷ்டம். உட்காந்துக்கிட்டு முக்கியம் பேசுகிறேன். எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு அவன் பேசுறதை கேட்டு. சரி, இங்கே போனேன், அங்கே போனேன், அப்படி போனேன், இப்படி போனேங்கிற. உனக்கு என்ன இங்கே வேலை? போன வீட்டுக்கு எதுக்கு வேலை? இல்லை போனது வந்து உனக்கு தெரியாமல் அது உன்னை ஏமாற்றி விட்டனா? நீ ஏமாத்தினிய. என் பொண்டாட்டி இல்லை, செத்து போயிட்டா, இவளை புளிய வளர்க்க கூட்டிருந்தேன், இவ ஒரு அப்பாட்டி, இவ பல பேர்கிட்ட போனவா, பல பேர்கிட்ட அவுத்து காமிச்ச அவுசாரி, இவ கூட வாழ முடியாது நீ சொல்லிட்டு வந்திய. அந்த மாதிரி எதுவும் நான் தெரியாமல் பண்ணனா? இல்லை வந்ததுக்கு பின்னாடி பாலா தான் வேணும்னு சொல்லி பாலாவது எங்கள் வீட்டுக்கு இங்கே வந்துட்டு போகிறானா? இல்லை தெரியாமல் போய் சந்திக்கிறேனா? இல்லை தெரியாமல் அஜால் குஜால் பண்ணுறேனா? எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன் முக்கியம் ஏன் பேசுகிற? நீ பேசுகிற உருட்டாக இருந்தாலுமே நீ ஓம் பாஷையில் போனினாலே பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு ஆட்கள் உண்டு. நீ கட்டாயப்படுத்தி, ஏன்னா இவங்க எல்லாருமே இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஐயய்ய இந்தாளா மிஞ்சி போனால் இந்த அவளை அங்கே போனேன் இங்கே. நான் கேட்குறேன், மிஞ்சி போனால் நீ என்ன பேசுவ? சிங்கப்பூருக்கு போனேன், ஆமாம்பே. கர்த்தாருக்கு போனேன்பே, ஆமாம்பே. நீ என்ன அதில் வாங்கி திங்காதவனா? இங்கே பாரு, 1 ரூபாயா இருந்தாலும் தப்பு செஞ்ச காசுல நீ தின்னவன் தானே. இன்னைக்கு உன் குடும்பமே அந்த வீட்டில் உட்காந்துருக்குதுன்னா நான் கொடுத்தா அந்த காசு தானே, உழைச்ச காசு இல்லை. நீ சொல்றியா? அப்போ வந்து நீ பேசவே கூடாது. 10 ரூபானாலும் அதில் நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஒருவேளை சோறு தின்றுருப்போம், நம்ம குடும்பம் தின்றுருக்குமே நினச்சிட்டு பொத்திக்கிட்டு இருக்கணும். எப்படி இருக்கணும்? பொத்திக்கிட்டு இருக்கணும். நான் தேளு, நீ திருடே. நான் கொட்டுனா நீ எப்படி இருக்கணும்? பொத்துக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். புரியுதா? உன்கிட்ட வந்து நீ அடிக்கடி சொல்லுவேன், நான் வந்து அப்போ வரும்போது நீ எப்படி வந்த? செட்டிப்பாளத்தில் சட்டி கழுவுனா அதே தான் நானும் சொல்கிறேன். நீ மட்டும் என்ன அம்பானி வீட்டுக்கு மருமைனாவா இருந்த? 2 வீலர் 1000 இடத்துக்கு புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த. ஊராக வண்டி விற்க போகிறேன் சொல்லி இருக்கிற பொம்பளை பூரா பொறுக்கிக்கிட்டு தெரிஞ்ச. நீ பொறுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இவனை இங்கே பொறுக்க விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த. 2 பொறுக்கிகளும் பொறுக்கி தான் தெரிஞ்சிச்சு. 2 கேடு கட்டதும் கேவலமாக தான் சுற்றுச்சு, எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறத்துக்கு நீ சும்மா இருக்கிறவள வந்து உட்காந்துக்கிட்டு போனா? நான் என்ன சொல்கிறேன், போனாவளாக இருக்கேன் இல்லை போகாதவளாக இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஆமாட்டு நான் அவனுக்கு போய்கிட்டே இருப்பேன். முதல்ல வீட்டு பொம்பளை ஒழுக்கமாக இருக்கிறாளான்னு நீ பாரு. இவன் எவங்கிட்ட அவுத்து காட்டாளன்னு சொல்லி லிஸ்ட்டை மட்டும் சொல்லு. உன்னையெல்லாம் கூட்டிகிட்டு போய் தூண்டில் கருப்பு கோயிலில் வச்சு எலுமிச்சம்பழத்தை வேலில் குத்த சொல்லி உன்னையெல்லாம் சத்தியம் வாங்கணும். சும்மா கூட உன்னையெல்லாம் விடக்கூடாது. பொண்டாட்டி இப்போ வரைக்கும் எவன் டைமே போகலை. உனக்கு மட்டும்தான் வாழ்ந்தா, உனக்கு மட்டும்தான் புள்ள பத்தா, உனக்கு மட்டும்தான் உண்மையாக இருந்தா. அப்போ சரத்து கூட 4 வருஷம் போனது உனக்கு தெரியாது. ஆனந்தோட பொண்டாட்டியை தான் நீ கூட்டிகிட்டு வந்து வச்சு குடும்பம் நடத்துறங்கிறது உனக்கு தெரியாது. அவன் துபாய்க்காரனுக்கு 10 பவுனுக்காக திறந்து காமிச்சது உனக்கு தெரியவே தெரியாது. ஒன்று நுட்பம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
அவன் பாண்டிச்சேரிக்கு கையெழுத்து போடுறப்ப உதயகுமார்னு ஒருத்தர் தானே, அதுவும் தெரியாது. பாண்டி கூட பாண்டிச்சேரிக்கு போய் 3 நாள் ரூமு போட்டதும் உனக்கு தெரியாது. இப்போ சுவைலுக்கு டெய்லி அவுத்து கட்டுறதும் உனக்கு தெரியாது. ஒன்றுமே தெரியாது. பச்சை தேனாவை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்கிறவளையும் திருந்தி வர்றவளையும் எதுக்கு போனான்னா உனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தா உத்தமையா பார்த்து நீ போய் வாழ்ந்துக்க. சரியா? அதனால் என்னையே பேசிவிட்டு நான் ஒன்று சொல்லவா, என் கையிலே சோறு தின்னுபிட்டு என்னையவே நீ பேசுனீன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இதுக்குரிய தண்டனை நீ அனுபவிச்சே ஆகணும். இப்போ உன் கூட வாழ்ந்துக்கிட்டு நான் ஏதாவது துரோகம் பண்ணேன்னா அந்த கர்மாவை நான் அனுப்பிப்பேன். என் கையிலே சோறு தின்னுக்கிட்டு என்னையே நீ பேசினா அந்த கர்மாவை நீ அனுபவிச்சே ஆகணும். மரியாதையாக இருந்துக்க முதல்ல கூட. நான் ஏன்னா இவங்க வீடியோ லைவெல்லாம் நான் பார்க்குறது இல்லடி. ஏன்னா எனக்கு 2 நாளாகவே பயங்கரமாக உடம்பு முடியலை. முந்தா நேற்று சுத்தமாக முடியலை, நேற்றும் முடியலை. இன்றைக்கி பாருங்கள், நைட்டு அந்த மாத்திரையை போட்டுட்டு படுத்து தூங்கி எந்திரிச்சு நல்லா தூங்குனனால இன்றைக்கி கொஞ்சம் நான் ப்ரெஸ்ஸாக இருக்கிறேன், கொஞ்சம் உடம்பெல்லாம் ஆக்டிவேட்டாக இருக்குது. சரியா? நான் நல்லா இருந்துட்டேன்னா எவ்வளோ வேலை வேணாலும் பேத்தரலாம். 2வதுங்க, நான் சொல்கிறேன் என்னால் முடியலடா, எப்பவும் போல் இல்லை, இந்த வாட்டி ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்ச பேடெல்லாம் கூட காலியாகிடுச்சு. ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினதை முடிச்சு போச்சு. இப்போ கடையில் நான் வாங்க போகிறேன். அப்போ எந்த அளவுக்கு இருப்பேன் சொல்லுங்கள்? ஒருத்தவங்க வந்து ஒரு நாளைக்கு 4 பேடை யூஸ் பண்ணலாம், 5 பேடை யூஸ் பண்ணலாம். நான் எவ்வளோ பேடை யூஸ் பண்ணுறேன் தெரியுமா? அந்த அந்த பெண்களுக்கு தான் அதோட ஃபீலிங் தெரியும். இது ஜடத்துக்கு என்ன தெரியும்? நல்லா சோறு பாக்கி வச்சா வலிச்சு நக்கி திங்க தெரியும். வேற என்ன தெரியும்? இதுக்கெல்லாம் கூட ஏதாவது பிறந்திருக்கணும், இல்லை பெற்றது ஏதாவது பொம்பளை பிள்ளையா இருந்திருக்கணும். பொம்பளை பிள்ளைங்கிற ஒரு இதே இல்லாமல் நீ பிறந்தவன், நான் ஒத்தக்கட்டையாக பிறந்தவனுக்கு உனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு தான் அடுத்தவங்கன்னா அந்த ஃபீலிங் இருக்குது எல்லாருக்கும். அதுக்கப்புறம் அக்கா போட்ட லைவை நான் வந்து பார்த்தோன்னு சொல்லுது, பாலாவோட வப்பாட்டி சிக்காபாயுடன் பாலக்காட்டுக்கு ஓட்டம். அப்படியாக்கா? நீ ஓடாத ஓட்டமாக்கா? ஆனந்து கூட 10 வருஷமாக ஓடி போய் அவன் சொத்தெல்லாம் பிடுங்கி ஏமாற்றி அவனை புருஷனை ஆதார் கார்டில் போட்டு ரேஷன் கார்டில் போட்டு இப்போ வரைக்கும் வச்சிருக்கிய புருஷனை. அந்த மாதிரி அவங்ககிட்ட பிடுங்காத சொத்துக்கு நீ ஓடாத ஓட்டமா? சரத்துக்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணணும் போனியே, குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனை பிரித்து புள்ள வைக்கிறதுக்கு போனியே ஆஸ்பத்திரிக்கு. 4 வருஷமாக அவன் கூட இருந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு புருஷங்கிற இடத்துல அவனை கையெழுத்து போட்டு 4 வருஷமாக அவனுக்கு வாய் வீணை வாசிச்சு இருந்தியே. நல்லா அந்த ஓடாத ஓட்டமா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துபாய்காரனுக்கு 10 பவுனுக்காக 1 நிமிஷம் திறந்து காமிச்சியே, பக்கமாக திறந்து அம்மளமாக காமிச்சியே. 10 பவுனுக்காக அவங்ககிட்ட நீ காட்டாததையா நான் காட்டிவிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ டெய்லி சுகைல் மாமாட்ட காட்டுறிய கலட்டி அதை எதுவும் காட்டாதையா நான் காட்ட போகிறேன், இல்லை ஓட போகிறேன். பாண்டிச்சேரிக்கு பாண்டி கூட போனியே, சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீ போகாத கஸ்டமர்கிட்டே நான் போகிறேன். நான் போனது கூட மூளை தெரியாது, முடக்கு தெரியாது, மூச்சு தெரியாது, முகரம் தெரியாது. நீ போன கள்ள புருஷங்க அத்தனை பேரையும் மீடியாவுக்குள்ள எல்லாருக்குமே தெரியும். உக்காந்துக்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தோன்னே நான் பூட்டி லாக் பண்ணி வச்சிருவேன். எனக்கு வந்து வீட்டுக்கு பணம் கொடுத்துட்டு வீட்டை பிடிச்சி கொடுத்துட்டேன். எங்கேயா இருந்தாலும் இவங்க போகட்டும், எங்கேயா இருந்தாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். நல்லா வர்றேன் அடியே வெக்கங்கட்டலை ஈத்தரை 10 முட்டையும் 1 கிலோ கறியும் 1 சோறும் வாங்கி கொடுத்தாலே ஹீன்னு நீ இழிப்ப. புரியுதா? நீ இழிப்புக்கெல்லாம் நான் வந்து அந்த மாதிரிலாம் இழிக்க மாட்டேன். அந்த ஆளுக்கு தெரியும் உன்னை எப்படி மண்டையை கழுவணும், என்னை எப்படி மண்டையை கழுவணும்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா நீ எப்படி தெரியுமா, அக்கா அழகா இருக்கு அப்படின்னா போதும் அப்படியே அவுத்து அம்மனமாக காமிச்சிருவேன். அதுதான் உங்ககிட்ட என்கிட்ட இருக்க பழக்கம். எனக்கெல்லாம் தலைகால் தான் நின்று கோட்டுற ராவா குடித்தாலும் எவன் என்ன சொல்லலாம், அப்படியாப்பா சரிப்பாட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் சிங்கப்பூருக்கு போனவன் அங்கெல்லாம் பிடிக்காதவன் எதுக்கு இவனை பிடிச்சி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறேனே. சரி நீனும் தானே இவன் கூட தான் நான் வாழ்ந்தேன். இவன்கிட்ட இல்லாத வாழைத்தண்டு எவன்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ இத்தனை பேத்துக்கிட்ட போன. 50 வயசு வரைக்கும் ஒருத்தன்ட்ட போறியே, வாழைத்தண்டே இல்லாத ஒருத்தவங்கிட்ட சொல்லு. அவங்ககிட்ட போகும்போது மட்டும் பெருசாக இருந்துச்சா? இல்லை இவங்கிட்ட நீ பார்க்காதது என்னமோ, நீ என்னமோ இவனை பார்க்காத மாதிரியும். உனக்கு எப்படி தெரியுமா? வயசாகி போயிடுச்சு, சீக்கு வந்துருச்சு, கிழவன் ஆகிட்டாங்கன்னா பற்றி விட்டுருவேன். நீ பிடிக்கிற கள்ளப்புருஷங்களை பூரா பாரு, பூரா கல்யாணம் ஆகாதவன். சரத்து அவனுக்கு என்ன கல்யாணம் ஆகலை. அதுக்கப்புறம் புச்சி அதுக்கு என்ன கல்யாணம் ஆகலை. ஆனந்து அவன் மேட்ரு வந்து கல்யாணம் பண்ணி புள்ள பத்து விட்டுட்டு வந்ததாக ஊருக்குள்ள எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2வது ஆனந்துக்கு மட்டும் தான் நீ பொண்டாட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு பாண்டி கூட அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. எங்கிட்ட பட்டும் படாமல் தெரியாமல் ஏதோ பிரச்சனை ஆகி போய் எங்கே வந்துருமோன்ட்டு கலண்டுக்கிட்டு வந்துட்டேன். அப்படிங்கும்போது என்னமோ நீ வந்து நானாவது 6 வருஷமாக வாழ்கிறேன், என் அப்பாட்ட புருஷன் கூட தானே எங்கே வேணாலும் போகிறேன், எங்கே வேணாலும் வர்றேன், கலட்டி காட்டுறேன். உன்ன மாதிரி கலட்டி போட்ட அம்மனை போட்டாது எதுவும் எவனும் பார்த்தாங்களா? இல்லை எவன்ட்டையும் வந்து 10 பவுனுக்காக சும்மா தருவாடாடா காசு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தனையா என்ன நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே. அவன் கூட தான் படிப்பேன், அவன் கூட தான் ஊர் சுற்ற போவேன், அவன் கூட தான் எங்கே வேணாலும் போவேன். சரியா? இவனை விட்டுட்டு எவன் கூடயும் போனாதான் தப்பு. பாலாவை பாட்டி சிக்காபாயோட நோட்டம். அடடா சூப்பராக இருக்கே. நான் என்ன சொல்கிறேன்னா, பாலா வப்பாட்டா புருஷனாக இருந்தாலும் ரிக்கார்டான புருஷனாக இருக்கேன். ஆனால் நீ இருக்க பத்தியா? ஆனந்த் ஒரு புருஷன், சரத்து ஒரு புருஷன், இப்போ புச்சி ஒரு புருஷன், பாண்டி ஒரு புருஷன், சுகைல் ஒரு புருஷன், இது யார் ரிப்பாய் ஒரு புருஷன், சபி ஒரு புருஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இவன் கறிமீன் வாங்கி கொடுக்கறதுக்கு உனக்கே வயசுக்கு இத்தனை புருஷன் இருக்கும்போது எனக்கு என்ன ஒரு வப்பாடி புருஷன் வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. என்னமோ அதிசயமாக என்ன 23 வருஷம் நீ என்ன பார்க்காததா, நீ காட்டாததா, நீ படிக்காத வாய்ப்படத்தையா நான் படிச்சிட போகிறேன், நீ கழட்டி காட்டாதையா நான் காட்டிட போகிறேன், இல்லை நீ வலிச்சு நக்காதையா நான் நக்கிற போகிறேன்.
சொல்லு பார்ப்போம். நீலாம் 50 வயசில் உனக்கு இவ்வளோ ஆம்பளை சோகம் கேட்குதுன்னா 20 வயசில் எம்பூட்டு ஆம்பளை சோகம் கேட்டிருக்கோம். எம்பூட்டு வேத்த நீ பார்த்துருப்பேன். நல்லா கேட்டுக்கங்க. பேரை எடுத்து பேம்பர்ஸ் மாட்டி புள்ளைய பார்க்க வேண்டிய வயசில் உக்காந்துக்கிட்டு காதல் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ 50லேயே உனக்கு இவ்வளோ காதல் மோகம் வருதுன்னா 20ல் எவ்வளோ காதல் மோகம் வரும்? அவன் வந்தால் நான் பூட்டி வச்சுருவேன்னா நல்லபடியாக பூட்டி வச்சுக்க. போனை கூட பிடிக்கி போட்டுரு. நான்லாம் போனெல்லாம் பண்ண மாட்டேன். மயிரை கூட சீந்த மாட்டேன். தெரியலையா உனக்கு? ஒரு போன் மாட்டேன். போகிறானா போய்கிட்டே இருந்து விட்டுருவேன். மாதிரி நான் இப்போ சீந்துறதில்ல. அதனால தான் அவனுக்கு பயம் வந்துருச்சு. என்னை சுத்தமாக வெளியே விட மாட்டேங்கிறேன். புரியுதா? நான் தான் அடுத்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வீடு பார்க்க போகிறேன். வீடு பிடிச்சி வைப்பேன். அழகாக இனிமேல் வந்து வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுவேன். எங்கள் அம்மாவை நானும் சோறாக்கி சாப்பிட்டுவிட்டு அழகாக பாத்ரூம் வசதியோட ஒரு வீடு நசமாக நான் வந்து இன்னும் எனக்கு இப்போ இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு தான் நான் பேசாமல் இருக்கேன். 2-3 நாளில் போகிறேன். வீடு பிடிக்கிறேன். அழகாக நான் வாடு கிளம்பிடுவேன். சரியா? நான் நீ வந்து எங்கே போறியோ போய்க்க. வர்றியா வந்துக்க. அங்கே ஒரு அன்பு இருக்கிற இடத்துல தான் சண்டை வரும். நமக்குள்ளே வந்து ஒரு ஃபீலிங் வரும், ஒரு வேதனை வரும். அது எல்லா பெண்களுக்கும் உண்டான ஒரு விஷயம். ஆனால் அங்கே அந்த இடத்துல அன்பு இல்லை, சண்டை இல்லை, அதான் வந்து கேள்விகள் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அன்பே இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? எனக்கெல்லாம் அதெல்லாம் விட்டு மாறி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்க, ஏக்கா அவர் இல்லைனாலும் வீடியோ போட்டு சந்தோஷமாக நீ வாட்டுக்கு விளாக் போட அது இதுன்னு சொல்லிட்டு நீ வாட்டுக்கு இருக்க வேண்டியதானக்கா அப்படிங்கிறீங்க. எதுவுமே டக்குன்னு என்னால் மாறி வெளியே வர முடியாது. ஆனால் மாறிட்டேன்னா திருப்பி அந்த விஷயத்துக்குள்ள நான் வரமாட்டேன். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வீட்டு வாசப்படியே நான் சொல்லிட்டேன். நான் செத்தா கூட அவங்க அம்மா வீட்டு வாசப்படியே நான் மிதிக்க மாட்டேனே. இப்போயும் கூட 4 மாதம் ஆச்சு அவங்க அம்மாவுக்கு பாத்தியாவது. இப்போ வரைக்கும் அந்த வீட்டுக்கு நான் போயிருக்கேனா? அதே மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஒரு நாள் செஞ்சிருவேன். அதே மாதிரி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா நான் செய்யவே மாட்டேன். இன்னைக்கு இல்லை, இன்னும் 10 வருஷம் ஆனாலும் அந்த வீட்டு வாசப்படியே நான் மிதிக்க மாட்டேன். எனக்கு தேவையும் கிடையாது. புரியுதா? ஏன்னா அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ தூரம் பார்த்தேன், அந்த வீட்டை எவ்வளோ தூரம் போய் கழுவுனேன், எவ்வளோ தூரம் பண்ணினேன், எப்படிலாம் வச்சேன் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன் அவருக்கே தெரியும். ஆனால் கடைசி நேரத்தில் நீ பண்ணுனா வர ஒரு விஷயம். இதுக்கு சாம்பிள் என்ன சொல்லணும்னாங்க, இப்போ எனக்கு ஒரு வீடு வாங்கி தர்றேன். நான் வந்து சந்தோஷமாக எனக்கு எல்லா சௌகரியமும் பண்ணி இன்னும் கொடுத்துட்றேன். திலீப்பாவும் படித்து முடிச்சு ஒரு வேலைக்கு போகிறான். மாதம் 50,000 1 லட்சமோ சம்பாதிக்கிறான்னு வச்சுக்க. அப்படி இருக்கிற நிலமையில உன்னால் உன் குடும்பமும் உன்னை பார்க்காம நீ ஒரு அனாதை மாதிரி கிடக்கிற. சரியா? சாப்பாடு இல்லாமல் எதுவும் இல்லாமல் நீ வந்து சம்பாதிச்சு கூத்தியா வீட்டில் கொடுத்துட்டு இங்கே எதுக்கு நான் வரேன்னு நீ உங்கள் குடும்பம் அடிச்சு பத்திடுச்சு. நீ உங்கள் அம்மா வீட்டில் வந்து கிடக்கிற. யாரோ ஒருத்தர் சோறு கொடுக்குறாங்க, உங்கள் அம்மா மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு படுத்திருக்கேன்னு வச்சுக்கவே. நான் என் குடும்பத்தோடு போய் பாலா கூட போய் வாழும்போது அதோட வலி வேதனை எப்படி இருக்கும், அதோட மனநிலை எப்படி இருக்கும், அந்த பாவம் யாரை வந்து கேட்கும் சொல்லு பாப்பா. அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். எங்கூட இருக்கும்போது நீ இந்த அளவுக்கு பண்ணுற வைக்கிற. சரியா? அப்படிங்கும்போது இந்த பாவம் யாரை போய் கேட்கும்? இன்னைக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீ அப்போவே சொல்லிட்டுன்னு வச்சுக்க. உன்னை வேற விதத்தில் நான் வச்சிருந்துருப்பேன். அப்படியே வந்து இதை வேற அக்கா அடிக்கடி சொல்லிக்குது, சிங்கப்பூருக்கு போனேன். சிங்கப்பூர் போனேன் வந்தேன்ட்டு முடிஞ்சு போச்சுக்கா. நீ வந்து போகாத ஊரில் காட்டாத பயல்கள் இல்லை. புரியுதா? அதனால் என்ன சொல்கிறேன்னா, அக்காவுக்கு கண்டென்ட் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை உலகம். ஏன்னா இப்போ நாங்கள் பேசுறது இல்லைல்ல. நான் சொல்கிறேன், நாங்கள் வந்து டூர் போகிறதேன். ஆனால் கேரளா போகிறோமா, குற்றாலம் போகிறோமா, சென்னை போகிறோமா, இல்லை வந்து என்னது கோவா போகிறோமாலாம் எனக்கு தெரியாது. வர்றவனை பிடிச்சி பூட்டி வைக்கிறேன்னு நீ சொல்லியிருக்க. பூட்டி நீ அவனை வைக்கிறியா இல்லை அவன் ஒன்னே வைக்கிறானா அப்படிங்கிறது உங்கள் பிரச்சனை. நீ பார்த்துக்க. நீ பூட்டி வைக்கிற. ஏன் ஜுகேல் மாமா பூட்டி வைக்க சொல்லிட்டாரா? பணத்தை அவன்கிட்ட உருவிக்க, கழட்டி அம்மனத்தை எனக்கிட்ட கட்டிக்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு புறம்போக்குக்கு பிறந்தவனா இருப்பேன் போல இருக்கு. அவன் ஒரு போற வர்றவனுக்கு பிறந்தவனா இருப்பேன் போல இருக்கு. ஏன் அப்பேனே தெரியாமல் பிறந்தவனா இருப்பான் போல இருக்கு. எச்சக்கலை பரதேசி நாய். சரியா? ஓகே மக்களே, 3 மணி கமெண்ட் வீடியோ கண்டிப்பாக கன்ஃபார்மாக வரும். வழி என்னோட இருந்தாலும் சரி, உங்களுக்கு வரக்கூடிய ஏன்னா என்னோட பொழப்பு இதுதான். அப்படிங்கும்போது போட்டு பார்ப்போம். அக்கா எந்த ஊருக்கும் போகாதது, அக்கா எவன்ட்டையுமே காட்டாதது, இவனும் எவளையுமே பார்த்ததில்ல, அவனும் எவளையுமே பார்த்ததில்ல. நான் மட்டும்தான் சிங்கப்பூர் போயிட்டு இருந்தேன். சரியா? சிங்கப்பூரில் ஒருத்தனா வந்தேன் அந்த சரத்துங்கிறவனும் பார்த்துக்க. சரியா? நல்ல ஒரு ஒத்துமை. ஓகே மக்களே, பாய்டி.